ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய்க்கு காவேரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. கொடைக்கானலுக்கு போக போகிறாங்கன்னும் தெரிஞ்சு போச்சு. எதுக்காக இவ இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கணும், நம்மளையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, நம்மளை விட்டு விலகணும்னு நினைக்கிறா, என்ன பிரச்சனையாக இருக்கும் காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம வெண்ணிலா வந்து நம்ம காவேரி கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க, காவேரி உண்மையாகவே நீ விஜய் எனக்கு விட்டு கொடுத்துருவில்ல, கன்ஃபார்ம் தானே, விஜய் வாழ்க்கையில் நீ வரமாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம விஜயுமே நின்று பக்கமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி கூட தான் இவ பேசிக்கிட்டு இருக்கா, என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கலாம், காது கொடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வெண்ணிலாவுக்கே தெரியாமல் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வெண்ணிலா கேட்ட கேள்விக்குமே எங்கள் காவேரி வந்து பதில் சொல்கிறாங்க. ஏன் வெண்ணிலா, நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என் குழந்தைய சாட்சியாக வச்சு தான் உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன், சத்தியமும் பண்ணல. அப்போது நீ என்னை நம்பின, இப்போ ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெண்ணிலா சொல்கிறாங்க, இல்லை காவேரி, அப்போது வேறு சுச்சுவேஷன் இருந்தது, இப்போது விஜய் ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டுருக்காரு, எப்போவுமே உன் நினப்பாக தான் இருக்காரு, உன் கூட பேசணும், உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்காரு. எப்போ போயிட்டு நான் விஜய் கூட பேச போனாலுமே அவர் உன் பேச்சு மட்டும்தான் பேசுகிறாரு. 100க்கு 100 டைமு காவேரி காவேரி காவேரின்னு சொல்லிட்டு உன் பேரையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி விஜயை கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வந்து எங்கேயாவது வெளியூருக்கு போகணும், விஜய்க்கு உன்னுடைய நினப்பு வந்து வரவே கூடாது, உன்னுடைய நினப்பெல்லாம் மறைகிற வரைக்கும் அவருக்கு தெரியாத இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இப்போது காவேரியுமே நம்ம வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு வெண்ணிலா, கண்டிப்பாக என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நீ விஜய் கூட சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா நான் எங்கள் ஊருக்கே போக போகிறேன், கொடைக்கானல் போக போகிறேன், இன்றைக்கி நைட்டே நான் கிளம்பிடுவேன், நீ இதை நினச்சி கவலையே படாத, கண்டிப்பாக என்னால் எந்த தொந்தரவுமே உனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறத கேட்ட நம்ம வெண்ணிலா வந்து காவேரியோட மனசு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் மேலே எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சுட்டு இருந்தா இவங்க இவ்வளோ இப்படி பெரிய அதாவது இவ்வளோ பெரிய விஷயத்த செய்வாங்க. தன்னோட புருஷனை எந்த ஒரு பொண்ணுமே எதுக்காகவுமே யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டு போகிறாங்களே, இவங்களுக்கு பெரிய மனசு தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் சந்தோஷமாக இருக்கணும், விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்காங்க காவேரி அப்படின்றதையும் நம்ம வெண்ணிலா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி வயிற்றில் குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றியுமே இங்கே நம்ம வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கவே கூடாது, அந்த குழந்தையோட சிசுவோட வாழ்க்கையுமே நம்ம கெடுத்துடக்கூடாது. தன்னோட அப்பாவை கண்டிப்பாக குழந்த பிறந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட அப்பாவை தேட ஆரம்பிக்கும். அப்படி தேடுறப்போ கண்டிப்பாக விஜய் வந்து அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கணும், காவேரிக்கு புருஷனாகவும் குழந்தைக்கு அப்பாவாகவும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா நினைக்கிறாங்க. தனக்கு தான் அப்பாவும் அம்மாவும் பாதியிலே இறந்து போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து எந்த ஒரு குழந்தைக்கும் வரவும் கூடாது. இப்போது காவேரியோட குழந்தைக்குமே அப்பா இல்லாமல் போகக்கூடாது, அவங்களோட வாழ்க்கையை விட்டு நம்ம விலகிடுவோம். காவேரி எவ்வளோ பெரிய நல்ல மனசு கொண்டவளாக இருப்பான், தன்னோட புருஷன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக வாழ்க்கையை விட்டுட்டு போகிறாங்களே, இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து பலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி, என்ன வெண்ணிலா, இன்னுமே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு, சரி இப்போதைக்கு நம்ம காவேரி கிட்ட விஷயத்த சொல்லக்கூடாது, நம்ம காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து நினைக்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது இங்கே வெண்ணிலாவும் காவேரியும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை விஜய் வந்து காதால் கேட்டுடுறாங்க. விஜயால் வெண்ணிலா கிட்டே கேட்காம இருக்கவே முடியல. உடனே வெண்ணிலா கிட்ட வந்து, ஏன் வெண்ணிலா, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இங்கே வெண்ணிலாவுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சு போகுது. ஏன்னா நம்ம அதாவது காவேரி கூட பேசிக்கிட்டு இருந்ததை இவர் கேட்டுட்டாருன்றதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே நாங்கள் விஜய் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. ஏன் வெண்ணிலா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? காவேரி வயித்துல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுமே என்னை அடையணும்னு சொல்லிட்டு இப்படி பேய் மாதிரி பிசாசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. சி, உன்னால் நினைக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உன்னையா நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு அருவெருப்பாக இருக்குது வெண்ணிலா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சி தான் நான் உன்னை லவ் பண்ணேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம். உனக்காக நான் வெயிட் பண்ணவும் செஞ்சேன். ஆனால் நீ இல்லை கடைசி வரைக்கும் வரல. கடவுளாக பார்த்து காவேரியை எனக்கு பொண்டாட்டியாக அனுப்பி வச்சாரு. நாங்கள் 2 பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கினோம். ஆனால் இருக்க காவேரியோட நல்ல குணம் எல்லாமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2 பேருமே மனசளவில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறப்போ ஆனால் என் சுச்சுவேஷன் எங்கள் 2 பேரையுமே பிரித்து வச்சிருச்சு. அதுக்கப்புறமும் இன்னமும் லவ் எங்களுக்குள்ளே அதிகமாக தான் ஆச்சு. ஆனால் காவேரி நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்பா. ஆனால் நீ ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை கூட நினச்சி பார்க்காம கேவலமாக நினச்சி உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி காவேரியை ஊரை விட்டே போக சொல்கிற. இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வெண்ணிலா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு மாறாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வெண்ணிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் விஜய், அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு கல் மனசு கிடையாது. காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு குழந்தையோட வாழ்க்கையவே அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன். உங்களையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னுமே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க. வெண்ணிலா இப்படி சொன்னதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா, எப்படியோ உன் மனசை நீ மாற்றிக்கிட்டல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, வேறு எப்படி? நான் என்ன அந்த குழந்தையோட எதிர்காலத்தவே அழிச்சிட்டு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக குடும்பத்தையே பிரிச்சுட்டு அந்த பாவத்தை என்ன சுமந்துக்க சொல்கிறீங்களா? என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த குழந்தை அப்பா இல்லாமல் வளரக்கூடாது. அதுக்காக தான் அதை மட்டும் யோசித்து தான் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி வெண்ணிலா, எப்படியோ இப்போயாவது என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டே. முன்னாடி அந்த பசுபதி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஏதோ தெரியாதனமாக என்னென்னவோ பண்ணிட்ட. ஆனால் இப்பயும் நீ புரிஞ்சுக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். காவேரி விஷயமா உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். உன் எதிர்காலத்தை பற்றியுமே பேசணும்னு நினச்சேன். எப்படியோ நீயே புரிஞ்சுக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம விஜய். சொல்லுங்கள் விஜய், என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்கவும், இங்கே பார், நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவேங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட. உன்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். அதுக்கு நான் நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடு. அதே சமயம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதுக்கு மட்டும் ஓகே சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கேட்கவும், இங்கே வெண்ணிலா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, ஏன் வெண்ணிலா ஏன் யோசிச்சுட்ருக்க? இங்கே பார், நீ கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு நீ குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும். அதை நான் என் கண்ணால் பார்க்கணும் வெண்ணிலா. என்னதான் நீ ஊர் முன்னாடி என்ன ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தியிருந்தாலுமே அது நீ என் மேலே வச்சுட்டு இருந்த காதல்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் நீ அந்த பசுபதி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்ட. நீ அந்த அளவுக்கு, அதாவது நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போனேன். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரப்போ கூட உன் மேலே எனக்கு அந்த அளவுக்கு கோபம் கூட கிடையாது. உன் வாழ்க்கையை சரி செய்யணும், உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு மட்டும்தான் வெண்ணிலா நான் நினச்சேன். இப்போவும் அதே தான். நீ நல்லா இருக்கணும், அதை பார்த்து நானும் சந்தோஷமாக இருக்கணும். நான் மட்டும் சந்தோஷமாக காவேரி கூட வாழ்ந்தா அது எனக்கு நிறைவாகாது. நீயும் ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் வெண்ணிலா. இங்கே பார், இப்போது நீ ஓகே சொல்கிறியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே வெண்ணிலா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரிங்க விஜய், நீங்கள் சொல்கிற மாதிரியே நானுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காவேரியை பார்த்து பேசுங்க, அவங்க ஊருக்கு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ வீட்டிலே ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு, இல்லை விஜய் நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவுமே விஜய் கூட போகிறாங்க. இன்னொரு சைடு
நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரை விட்டுட்டு போகிறதுக்கு, முக்கியமாக நம்ம விஜயை விட்டுட்டு போகிறதுக்கு. அதே சமயம் விஜய் தனக்கு கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை, பயங்கரமாக வருத்தப்படுறாங்க நம்ம காவேரி. ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காண்ட்ருக்காங்க வெளியே மொட்டை மாடியில். இங்கே நம்ம கங்கா வராங்க. ஏன் காவேரி, விஜய் கால் பண்ணார் பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆ பேசணுங்க்கா பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடி காவேரி, இங்கே பாரு, நீ விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருவேளை விஜய் கூட தான் நீ கொடைக்கானல் போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, இல்லைக்கா அதெல்லாம் இல்லை, நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம கங்கா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் காவேரி, மாமா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீ ஏதோ ஒரு வேலை விஷயமா கூட வெளியே ட்ரைனிங் போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் கூட தானே இருந்தேன். விஜய்க்குமே அம்மா போட்டிருந்ததில்ல, எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட எதுவும் மறைக்கணும்னு நினைக்காத. ஓகே தான், நீ போய் விஜய் கூட சந்தோஷமாக இருந்துட்டு வா. அதே சமயம் இப்படியே மறவாக பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாகவே அம்மா கிட்ட பேசி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில், அதாவது விஜயோட வீட்டில் நீ சந்தோஷமாக வாழணும் காவேரி. அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உன் வாழ்க்கை கெட்டு போச்சே, நீ திரும்பவும் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. இப்போ தான் எல்லா பிரச்சனையுமே ஒவ்வொன்றா சரியாகிக்கிட்டே வருது. இங்கே பாரு காவேரி, விஜய் கூட சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீ வாழ்கிற வழியை பாரு. அப்போ தான் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அம்மாவுமே எதுவுமே சொல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்காக நான் அம்மா கிட்டேயுமே பேசுகிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இல்லைக்கா அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், என் விஷயத்தை பற்றி நீ அம்மா கிட்டே எதுவுமே பேசாத, நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி முகமும் சரியில்லை, பேசுகிற பேச்சுமே சரியில்லை. அதனால நம்ம கங்கா கேட்குறாங்க, ஏன் காவேரி, நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஐடியாவிலே இல்லையா? என்னமோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு காவேரி, உனக்குள்ளே ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு. அக்கா தங்கச்சிங்க எதுக்காக இருக்கும்? உன்னால் பின்ன ஏதாவது பிரச்சனையோ இல்லை கஷ்டமோ வந்தால் நம்ம எல்லாருமே ஒன்றா நின்று சமாளிக்கிறதுக்காக தானே ஒருத்தருக்கு அதாவது துணையாக நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஏன் நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறேன்? அப்போது என்னை பிரித்து பார்க்குறிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கவும், இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, இல்லைக்கா அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, டைம் ஆகிடுச்சி, ட்ரெயினுக்குமே லேட் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாவும் பாட்டியும் அப்போ தான் வராங்க. இங்கே வந்ததுமே பாட்டிமா இருந்துட்டு, ஏ காவேரி, நீ அங்கே தனியாக எப்படி இருப்ப? நானும் உன் கூட வரேன்னு சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிற. நீ தனியாக இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க பாட்டி, அது என்ன அப்படியே எனக்கு தெரியாத ஊரா என்ன, சிங்கப்பூரா இல்லை வெளிநாடா? இல்லை நம்ம ஊர் தானே, நான் பிறந்து வளர்ந்த இடம், நான் அதெல்லாம் பத்திரமா இருந்துப்பேன். நீங்கள் என்னை நினச்சி கவலையே படாதீங்க, கொஞ்ச நாள் கழித்து நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சாரதா இருந்துட்டு, நீ என்ன தான் ஆறுதல் சொன்னாலுமே எங்களுக்கு எங்கள் மனசு எல்லாமே உங்ககிட்ட தாண்டி இருக்கும். நீ சீக்கிரமாகவே வந்துடணும், தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை தான். என்னமோ நீ கேட்டுட்டேன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் பர்மிஷனே நான் கொடுத்தேன். சரி, நீ சாப்பிட்டுக்கோ வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் சாப்பிட்டு உடனே ட்ரெயினுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியுமே கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, ஆனால் சாப்பாடே இறங்குறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம சாரதா குமரன் கிட்ட சொல்கிறாங்க, தம்பி காவேரியை கொண்டு போயிட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இங்கே கங்கா இருந்துட்டு, ஏ காவேரி பத்திரம்டி, போனதுமே எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? நீ பாட்டுக்கு இருந்துட்டு போகிறடி, அடிக்கடிக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு சரியா? பத்திரம்டி, நல்லா சாப்பிடுடி, எதையும் மனசுக்குள்ளே நினச்சி போட்டு வருத்திக்காத, சந்தோஷமா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க. சரிக்கா, நீ சந்தோஷமா இரு, வயிற்றுல குழந்த இருக்குல்ல, நீ நல்லா சாப்பிடுக்கா, எனவே நினச்சிக்கிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரனுமே காவேரியை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. குமரன் கேட்குறாங்க, ஏன் காவேரி, உன் முகமே சரியில்லையே, என்னமோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் மாமா, என் சந்தோஷம் என் வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே நான் பறி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமும் நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சான்ஸே இல்லை. வெண்ணிலாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். என்னமோ விஜய் சந்தோஷமாக இருந்தாருன்னா ஓகே தான், என் கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயோ ஒன்று விஜய் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதுமாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமரன் இருந்துட்டு,
ஏன் காவேரி, இவ்வளோ நேரமாக நான் கேள்வி கேட்டுக்கிட்டு வரேன், நீ எதுவுமே பேசாமல் ஆழ்ந்த யோசனையில் இருக்க. அப்படி என்னதான் யோசனைம்மா? ஏதாவது பிரச்சனையாம்மா? உன் முகமுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் கொடைக்கானல் போயிட்டு ஹாப்பியாக இருக்க போகிறேன், எந்த கஷ்டத்தையும் நினச்சி பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, எப்படியோ ஒன்று, நீ சந்தோஷமாக இருந்தனா சரி. சரி, நீ கொடைக்கானல் போகிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்லலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம அஹ், காவிரி இருந்துட்டு, அது வந்து தெரியும்மா எனக்கு, விஜய்க்கு சர்ப்ரைஸ் தானே கொடுக்குற. சரி சரி, சந்தோஷமாக இருங்க, எப்படியும் அங்கே விஜய் வரப்போகிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து பேசிக்கிட்டே வராங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷனுமே வந்துடுது. அதுக்கப்புறம் குமரன் கிட்ட, மாமா நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இருமா, நான் ட்ரெயினை ஏற்றி விட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனை வந்து காவேரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய், இனிமேல் உங்களை நான் பார்க்கவே முடியாதுல்ல விஜய், போச்சு என் சந்தோஷம், என்னுடைய எல்லாமே, என் லைஃப் எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பாப்பா கிட்ட பேசுகிறாங்க, வயிற்று மேலே கை வச்சு. பாப்பா, நீ கவலைப்படாத, நான் அம்மா அழலை, தைரியமாக தான் இருக்கேன், கண்டிப்பாக உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என்ன ஒன்று, உனக்கு உன் அப்பா தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே குழந்தை எட்டி ஒதிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பாப்பா, என்னை திட்டுறியா? உனக்கு அப்பாலாம் இருக்குது, ஆனால் என் கூட இல்லையே, உன் கூட பேசுவாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சரி பாப்பா, அதை நினச்சாலும் நீ கவலைப்படாத, உன் அப்பாவை விட நான் உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன், உன்னை நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம விஜயும் நம்ம வெண்ணிலாவும் வந்து இறங்குறாங்க. விஜயை பார்த்ததுமே இங்கே காவேரி வந்து பேக்கை தூக்கிக்கிட்டு நடந்து போகிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, நில்லு காவேரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவுமே இறங்கி வராங்க. உடனே இங்கே நம்ம விஜய் கேட்குறாங்க, என்ன காவேரி, எவ்வளோ ஒருத்திக்காக என்னை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே காவேரி திரும்பி பார்த்து பயங்கரமாக முழிக்கிறாங்க. உடனே பின்னாடி வெண்ணிலா இருக்கிறதையுமே கவனிக்கிறாங்க. அது வந்துங்க, நீ எதுவுமே பேசாத காவேரி, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் தான் நான் இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு போக நினைக்கிறல்ல, என்னை விட்டுட்டு இருந்துருவியா காவேரி? அப்போது என் மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லை காவேரி, நீ பேசவே பேசாத, ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்ச? அதுக்கு எனக்கு கொஞ்சமாக விஷம் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம்ல, நான் அந்த விஷயத்த குடிச்சிட்டு செத்துருப்பேன்ல, நான் பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். நீ எனக்கு கிடைக்கலையே, நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலையேன்னு சொல்லிட்டு தினமும் நான் செத்து செத்து பொழைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, இல்லைங்க அது வந்துன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வெண்ணிலா வந்து, இங்கே பாரு காவேரி, நீ தான் விஜய் மேலே உண்மையான அன்பும் பாசமும் காதலும் வச்சிட்ருக்க. இங்கே பார், உனக்கு விஜய் மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட புருஷனை வேற ஒருத்திக்காக விட்டு கொடுத்துட்டு போகவே மாட்டா. விஜயோட சந்தோஷத்துக்காக நீ அதாவது விஜய் ஜெயிலை விட்டுட்டு வெளியே வரணுன்றதுக்காக அவரை விட்டு கொடுத்துட்டு போகிற, அது அவர் மேலே வச்சுட்டு இருந்த பாசம்தான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே, விஜய்க்கு கஷ்டம். நான் கூட நீ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் விஜயை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் விஜய் நீ அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டு போயிட்டல்ல காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன வெண்ணிலா, நீ கூட புரிஞ்சுக்காம, எனக்கு புரியுது, புரிஞ்சதுனால தான் நான் விஜய்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் பிரியக்கூடாது, விஜய் மேலே நீ தான் உண்மையான காதல் வச்சிட்ருக்க. என்னை விட நான் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு எந்த அளவுக்கு, உனக்கு முன்னாடி அதெல்லாம் கால் தூசி காவேரி, அந்த அளவுக்கு நீ விஜய் மேலே பாசம் வச்சுட்ருக்க. நீயும் விஜய் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கையுமே பிடிச்சி சேர்த்து வச்சிடுறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே நம்ம விஜய் வந்து காவேரியை ஹக் பண்ணிக்கிறாங்க. முகத்தில் கையை வச்சுக்கிட்டு, காவேரி நீ எதுக்காகவும் நீ என்னை பிரிஞ்சு போகக்கூடாது, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே நீயும் நானும் ஒன்றா நின்று சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேசிவிட்டு அங்கேருந்து நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிக்கிட்டு சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வெண்ணிலாவுமே போகிறாங்க. இங்கே சாரதா வந்து விஜயும் காவேரியும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக வராங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது வெண்ணிலா வந்து விஜய் காவேரி வாழ்க்கையை விட்டுட்டு விலக போகிறதாகவும், இங்கே வெண்ணிலா நம்ம
சாரதா கிட்டே சொல்லிடுறாங்க. சாரதாவுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே நம்ம சாரதா வந்து உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரியோட வாழ்க்கை எங்கே கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியோ நீங்கள் தான் அவள் கூட இருந்து அவள் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.